வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது எலக்ட்ரானிக்கின் அடிப்படை விஷயத்துல முக்கியமான கூறான இண்டக்டர். இண்டக்டர்ன்றது ஒரு கெப்பாசிட்டர் மாரி. சரி, அதாவது கெப்பாசிட்டர்ன்றது ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி மாரி. 2ம் மின்ன சேமிச்சு வைக்கும். சரியா? இந்த மின்ன சேமிச்சு வைக்கிறதுல கெப்பாசிட்டர் பத்தி முக்கியமான விடயங்கள் போன முதல் வீடியோக்கள்ல போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க மறக்காம பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது இண்டக்டர் என்றது இப்ப கெப்பாசிட்டரை பாத்தீங்கன்னா மின்சக்திய புலமா சேமிச்சு வைக்கும். சரியா? இண்டக்டர் என்றது மின்சக்திய காந்த புலமா சேமிச்சு வைக்கும். சரியா? இதுவும் ஒரு சேமிப்பான். அதாவது கெப்பாசிட்டர் குறிப்பிட்ட டைமுக்கு சேமிச்சு வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணும். அதே மாதிரி இண்டக்டர் குறிப்பிட்ட டைமுக்கு சேமிச்சு வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணும். இப்ப இண்டக்டர் இப்ப இது ஒரு வயர் மாதிரி. சரியா? வயர்ன்னா வயரை ஒரு கம்பியில சுத்தி எடுத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருந்துச்சுன்னா அது இண்டக்டர். சரியா? இண்டக்டர் என்ற குறியீடு இது. சரியா? இண்டக்டர் இது குறிப்பிட்ட இப்ப 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல பார்த்திருக்கீங்க. காந்தத்தை அசைக்கும் போது வோல்டேஜ் உருவாகும். சரியா? அந்த வோல்டேஜ முன்னும் பின்னும் இப்ப காந்தத்தை முன்னும் பின்னுமா அசைக்கும் போது அந்த வோல்டேஜ டிடெக்ட் பண்றதுக்காண்டி இந்த மீட்டர் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் இப்ப முன்னும் பின்னமா அசைக்கும் போது காந்தத்தை இதுல ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தம் ஒன்று உருவாகும். அந்த அழுத்தம் இந்த காட்டியால காட்டப்படும். சரியா? இண்டக்டரை நாங்க தொடரா இணைக்கும் போது இந்த சமன்பாட்டையும் சமாந்தரமா இணைக்கும் போது இந்த சமன்பாட்டையும் பயன்படுத்துவோம். இத முழு விவரங்கள் மேலதிகமா உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதப்ப இண்டக்டரை பத்தி ஏதாவது மேலதிக தகவல் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்துக்கோங்க.